பிரைஸ் தி லார்ட். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி சந்தோஷமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. 2 கொரிந்தியர் சாப்டர் 3:17, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆவியானவர் கொடுக்கிற விடுதலையா ஒரு வித்தியாசம்னு விடுதலை. சில நேரத்தில் ஆண்டவரை நேசிக்கும் போது நமக்கு விடுதலை இருக்கும். அது எப்படி சொல்றாரு? அவன் இடத்தில் வாஞ்சியா இருக்கிற அவனை விடுவிப்பேன், நாமத்தில் உயர்ந்திருப்பேன், சகி 91 சொல்றார். சத்திய தருவிகள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சில நேரத்தில் சத்திய வசனத்தை நாம் அதை அறியும் போது, அந்த சத்திய வசனத்தை நேசிக்கும் போது, விசுவாசிக்கும் போது, அசிக்கும் போது, அதனால் நமக்கு ஒரு விடுதலை வச்சிருக்கிறார். அடுத்த காரியங்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். சில ஆசீர்வாதங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு ஒரு விடுதலை கர்த்தர் வைக்கிறார். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தரே ஆவியானவர். அந்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்பதற்காகவே சில நேரங்களில் கர்த்தர் சிலரை அப்படியே வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சிருக்கிறத நான் நிறைய நேரங்களை பார்த்துருக்கிறேன். உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்லிக்கிறேன், இந்த வார்த்தையை கேட்டுக்கிற சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படலைல்ல, நீங்கள் செபிச்சு ஒன்றும் நடக்கவே இல்லைல்ல, நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்தும் மன்றாடியும் சர்ச்சைக்கு போயிட்டும் ஊழியர் கூடங்களில் சந்தித்தும் கூட்டம் கூட்டமாக ஓடி போயிட்டோம், பல ஊழியக்காரங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம், உங்களுக்கு ஒரு நன்மையும் கடற்கிறது வரல. ஏன் தெரியுங்களா? ஆவியானவரை இன்னும் நீங்கள் பார்க்கவில்லை. ஆவியானவர் உங்களுக்குள் கடந்து வரவில்லை. ஆவியானவருக்கு இடம் கொடுக்கவில்லை. அந்த ஆவியானவர் அற்புதமான ஆசுதை கொடுக்கக்கூடியவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே தான் விடுதலை. அந்த கர்த்தருடைய ஆவியானவருக்காக நீங்கள் பிரயாசப்படலாம்ல. ஆவியானவர் யாருக்குள்ளே வருவார்? இயேசுவின் ரத்தம் யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறதோ அவங்கள மட்டும்தானே அவர் நிரப்ப முடியும். இயேசுவின் ரத்தம் யாருக்குள்ளே ஓடுகிறதோ அவங்களால மட்டும்தானே அந்த ஆவியானுடைய அன்பை பெறுவதற்கு ஆயத்தமாக இருக்க முடியும். இந்த வார்த்தை கேட்டுக்கிற சகோதரன் சகோதரியே, இந்த 2 கொரிந்தியர் 3:17 அழகாக சொல்லுகிறது இல்லையா? கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. எனக்கு சிலரை தெரியும். ரொம்ப ஆண்டுகளாக ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரர், ஏறக்குறைய எங்களுக்கு நான் ஆண்டுடைய அன்புக்கு வருவதற்கு முன்பதாக இருந்தே எனக்கு ஒரு சிலரை எனக்கு நன்கு தெரியும். ஆவியானுடைய அன்பினால் சிலர் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறதையும் எனக்கு தெரியும். எனக்கு பிரியமானவர்களே, அதில் ஒரு சிலரை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது அருமையான ஒரு குடும்பம், ஆர்சி குடும்பம். ஆண்டவருக்காக பிரயாசப்பட வேண்டும் என்று அவர்களில் ஒருவர் மாத்திரம் ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டார். ஆனால் நடக்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர்களால் உண்மையாக ஜீவிக்க முடியல. மரித்த பின்பு அடக்கம் பண்ணுவதற்கு எங்கே போவது என்ற ஒரு விஷயங்களினால ஆர்சியில் என்ன ஃபங்க்ஷன் வச்சாலும் போய் கலந்து கொள்வார். ஆனால் அவர் சபையில் அந்நிய பாஷை பேசுவார். சபைக்கு எல்லா வித காரியங்களையும் காணிக்க தசமத்துக்கு உதவி செய்வார். அங்கே சபையில் ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் முன்னாடி நின்று தீர்த்து வைப்பார். சுவிசேஷ கூட்டங்கள் நடக்கிறதுக்கு தடையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த தடைகளெல்லாம் உடைத்தெறிந்து போடுவார். ஆனால் ஆவியானவருடைய அந்த அன்பு அவருக்குள்ள இல்லாதனால விடுதலையே பெற முடியாமல் தவித்து கொண்டிருந்த ஒரு குடும்பம். எனக்கு பிரியமானவர்களே, அவங்களால கடைசி வரைக்கும் நன்மையை பார்க்கவே முடியல. கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுக்க முடியல. தான் செத்த பின்பு சரீரத்தை எங்கே வைப்பார்கள் என்ற ஒரு பயத்தினால் அவர் அதற்கு இடம் கொடாமல் போய் அவருடைய வாழ்க்கை சீரழிந்து போய்விட்டது. எனக்கு பிரியமான சகோதரன் சகோதரிய, ஒரு அம்மாவை குறித்து எனக்கு தெரியும். அவங்க பல கூட்டங்களுக்கு போவாங்க. ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவங்க. எப்படியாப்பட்ட தலைவர்கள், ஆவிக்குறு தலைவர்கள், நம்ம மோகன் சன்னா போன்ற பெரிய பெரிய தலைவர்களாக இருக்கட்டும், இன்னும் பெரிய எங்கெல்லாம் இந்த அற்புதம் நடக்க போகிறது, அதிசயம் நடக்க போகுதுன்னு கேள்விப்பட்டு போகிறாங்களோ அங்கெல்லாம் அந்த அம்மா தலை தெரியும். ஒரு வாட்டி நான் ஊழியத்துக்காக சென்றிருந்த போது அங்கேயும் வந்திருந்தாங்க. அவங்களை குறித்து கர்த்தர் பேசினார். இவர்கள் ஊழியர்களை பார்க்கிறார்கள், என்னால் அற்புதம் செய்ய முடியாது. எங்கே கூட்டம் நடந்தாலும் இந்த சபையை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க, என்னால் அதிசயம் செய்ய முடியாது.
நான் இந்த சபையில் இந்த ஆவியானவராகிய நான் இந்த ஊழியர்களோடு இருக்கிறேன், இங்கு ஜனங்களோடு இருக்கிறேன், இந்த சபையில் அசைவடை கொண்டு இருக்கிறேன். இவர்கள் என்னை விட்டு விட்டு உலகத்தில் இருக்கிற எங்கே கூட்டம் நடக்கிறதோ, சுவிசேஷ கூட்டம் நடக்கிறதோ, அற்புதம் நடக்கிற கூட்டம் நடக்கிறதோ அங்கேயே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னால் அற்புதம் செய்ய முடியவில்லை என்று கர்த்தர் சொன்னார். அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவங்க அதுக்கப்புறம் ஆண்டோடைய அன்புக்குள்ளே இப்போ நடத்தப்பட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. அழகா வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் ஒரு பெரிய விடுதலை நீங்கள் வச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு விடுதலை உண்டு. ஆண்டவரை சார்ந்து வாழுங்க, ஆண்டவரே சார்ந்து வாழாதீங்க. உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்தது போதும். உன்னதமானவர் ஒரு அற்புதம் உங்களுக்கு செய்ய போகிறார். அன்பு தகப்ப, இந்த வார்த்தை உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் பிதாவே. ஆமென். ஆமென்.